சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. தொடர் இறக்கத்துக்கு பிறகு இன்னைக்கு சந்தை பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 938 புள்ளிகள் உயர்ந்து 75,502 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 257 புள்ளிகள் உயர்ந்து 23,408 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பல்வேறு கேள்விகளை நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு சந்தை இப்படி இறங்கி திரும்பவும் இந்த ஒரு ஏத்தத்துல முடிஞ்சிருக்கே சார், என்ன மாற்றம் தெரியுது? சந்தையை பத்தி பேசுறதுக்கு முன்னால 2 விஷயத்த நம்ம நேயர்களுக்கு காஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதலாவது, நமக்கு மிடில் ஈஸ்ட்ல நிறைய நம்ம இதை கேட்கறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு இது சென்ற வாரமே நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் ஆனா நம்ம ஒரு அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா வதந்திகளை பரப்பாதீர்கள் அல்லது தெரியாத அன்ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷனை பரப்பாதீங்கன்னு நம்ம உள்ளூர்ல சொல்லிட்டு இருக்கோம். அவர்களுமே அந்த மாதிரி வரதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க ஒரு இந்தியர்கள், ஒரு 19 இந்தியர்கள்னு ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது மட்டுமல்ல, நேபாளிஸ், பங்களாதேஷ், பாகிஸ்தானிஸ், இந்த மாதிரி பல நாடுகள், பிலிப்பினோஸ், இவருடைய சேர்ந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தவறான செய்திகளை பரப்பியதற்குன்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியால, சமூக வலைதளங்கள்ல, வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது போட்டியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் மூலமாக செய்தி சரியாக இருந்தால் கூட அப்ப கூட அது போடாதீங்கிறது தான் ஒரு ரெக்வஸ்டா இருக்கு. என்ன காரணம்னா, அது அந்த நாட்டினுடைய வல்னரபிலிட்டியை கூட காட்டி கொடுக்கும் எதிரிகளுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அது கவனமா இருக்கணும். 2வது விஷயம், என்னுடைய பெயர்ல மீண்டும் நடுவுல நிறுத்தி இருந்தாங்க, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப் குரூப், பேஸ்புக் அப்படின்னு. அந்த மாதிரி ரெக்வஸ்ட் எதுவும் வந்தா ஏத்துக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி எந்த தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப் குரூப்போ, பங்கு பரிந்துரை செல்வதற்கோ, முதலீடு சம்பந்தமான ஆலோசனை செல்வதற்கோ வாட்ஸ்அப் குரூப்போ அல்லது பேஸ்புக் குழுமோ நான் எதுவுமே நடத்தல. தனிப்பட்ட பங்குகளோ, தனிப்பட்ட இது வாங்கலாம், விற்கலாம், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கு நான் எதுவுமே நடத்தல. அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கப்புறம் நம்ம பங்குச்சந்தையை பத்தி இப்ப பேசலாம். ஆமாங்க, மக்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நிறைய ஃபேக் இந்த மாதிரி கிளம்புது சார். இன்னைக்கு பங்குச்சந்தை அதிகரித்ததற்கு ஒரு காரணம், இது வேடிக்கையா பேசிக்கிட்டு இருந்த பொழுது இன்னைக்கு காலையில ஒரு நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன ஏற ஆரம்பிச்சிருக்கேன்னா, சிட்டி, நொமோரா, அப்புறம் இந்த மாதிரி பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இவங்க எல்லாருமே ரொம்ப வார்னிங் கொடுத்திருக்காங்க, காஷன் பண்ணிருக்காங்க. இந்திய பங்குச்சந்தை கீழ் நோக்கி செல்லும். நிப்டி டார்கெட்டை 15% அதாவது குறைச்சிருக்காங்க. அதனுடைய இதை இன்னும் சொல்ல போனால் 2008 போல் ஒரு சூழல் வரலாமா அப்படிங்கிற ஒரு பயத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அந்த மாதிரி நார்மலா சர்வதேச அமைப்புகளிடமிருந்து வந்தால் அதற்கு நேர்மாறாக சந்தையில் நடக்கிறத கடந்த காலங்கள்ல பல முறை பார்த்திருக்கோம். அதனால கூட இருக்கலாம்னாரு. அது ஜோக்ஸ் அபார்ட். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நெமூரா சொல்லியிருக்காங்க, நிப்டியினுடைய டார்கெட்டை 2026 டிசம்பர்ல 24,900 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பு 29,300 சொல்லியிருந்தாங்க. 29,300 இருந்து 24,900 குறைச்சிருக்காங்க. சோ இது அதே மாதிரி சிட்டியுமே சிட்டி ரிசர்ச் அவங்களுமே இதை ரொம்ப 27,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பு 28,000 இருந்ததை இப்போ 27,000 குறைச்சிருக்காங்க. அப்சைட் டார்கெட் 17% குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது ஒரு பக்கம். உண்மையான நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து சந்தை வாரக்கணக்கா இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு புல் பேக் ரேலிங்கிறது வரும். அந்த ரேலியா தான் நான் இதை பாக்குறேன். இன்னைக்கு 1000 புள்ளிகள் கிட்ட 900 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் ஏறி இருக்கு. சென்செக்ஸ்ல 6 பங்குகள் மட்டும்தான் விலை இறக்க பங்குகள், பாக்கி எல்லாமே ஏறி இருக்கு. அதே மாதிரிதான் நிப்டி குறியீட்டுல எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 5 பங்குகள் மட்டுமே இன்னைக்கு பெரிய அளவுல விலை இறங்கி இருக்கு. பட் மொத்தமா பாத்தீங்கன்னா 20 பங்குகள் விலை இறங்கி இருக்கு, 30 பங்குகள் விலை ஏறி இருக்கு. பட் ஒரு கிளியர் ட்ரெண்ட் எமர்ஜ் ஆயிருக்கான்னா அந்த மாதிரி இதை எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு துவக்கத்துல ஒரு 25 புள்ளிகள் இறக்கத்துல தான் வணிகம் துவங்கியது நிப்டியை பொறுத்த வரைக்கும், 30 புள்ளிகள். பட் விரைவிலே ஒரு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 100 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்துக்கு போனுச்சு. அங்கிருந்து ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 11 மணிக்கு நான் முதல்ல சொன்னது 100 புள்ளிகள் ஏற்றம், 100 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம்ங்கிறது 9:45 மணியை போல. பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணியை போல பார்த்தா 194 புள்ளிகள் இறக்கத்துல. கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 100 புள்ளிகள் ஏற்றம், அப்புறம் 200 புள்ளிகள் இறக்கம்னா 300 புள்ளிகள் இறங்குனுச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள. அந்த 300 புள்ளிகள் இறக்கத்தில் இருந்து பாத்தீங்கன்னா முடிவடையும் பொழுது இப்ப 250 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்கு. நெட்டா பார்த்தா 450 புள்ளிகள் இன்னைக்கு அல்லது 500 புள்ளிகள் ஏற்ற இறக்கம் வாலட்டிலிட்டி இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் மதியத்திற்கு பிறகு 2 மணிக்கு பிறகு பெரும்பாலும் அது ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் இருந்தது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுமே எடுத்தீங்கன்னா US 500, US 30, US 100 சொல்லக்கூடிய அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடுகளுடைய முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா அதுவுமே ஃபியூச்சர்ஸ்ல அதிகமா தான் இருந்தது. JP 225 எல்லாமே ஏற்றத்துல இருந்ததுங்கிறத பாக்குறோம். யூரோப் அண்ட் ஏசியா கொஞ்சம் மிக்சடா இருந்தது. சோ ஒரு ரெக்கவரி மார்க்கெட், ஒரு புல் பேக் ரேலி அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் இது இப்போதைக்கு எடுத்துக்க முடியும். பிராடர் மார்க்கெட் நீங்க மிட் கேப் செலக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி டவுன், மிட் கேப் ஸ்லைட்லி டவுன், ஸ்மால் கேப் ஸ்லைட்லி டவுன்,
சோ இன்னும் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சான்னா அப்படி சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வேறவர் வேல்யூ எமர்ஜ்டு. ஏன்னா போன வார கடைசியில பாத்தீங்கன்னா வந்து நிறைய எஃப்ஐனுடைய சேல்ஸ் வந்து அதிகமா இருந்தது வெள்ளி என்று. 2 நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறைங்கிறதுனால அதுல பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நிறைய எஃப்ஐனுடைய சேல்ஸ் இருந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் ஒரு பக்கம், சேல்ஸ் ஒரு பக்கம், காஷியஸான அப்ரோச் ஒரு பக்கம் அப்படிங்கிறது. சோ அதனாலதான் அது அந்த இது முடிஞ்சு இப்ப வார துவக்கம்ங்கிறதுனால புல் பேக் ரேலியா தான் அதை பாக்குறேன். அதுக்கு மேல இது உறுதிப்படுத்தணும், இது ஒரு புல் ரேலியா மாறுமா அப்படிங்கறத சொல்ல முடியாது. இந்த ஒரு கட்டத்துல சொல்ல முடியாது. சார் 2 எல்பிஜி டேங்கர்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஈரான்ல இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார், அது எதுவும் பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்திருக்க வாய்ப்பு இல்லையா சார்? நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை மாத்தி இருக்கும். 2 மட்டும் இல்ல, மேலும் பல இதை நாங்க கொண்டு வருவதற்கு நம்முடைய இந்தியன் நேவியினுடைய ஒரு சப்போர்ட்டோட அது பாதுகாப்போடு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும். அதற்கான டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அமெரிக்காவோடு இன்னும் பேசலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதற்கான டிஸ்கஷன்ஸ் மற்ற நாடுகளோடு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளோடு நடந்துகிட்டு இருக்குன்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு நிச்சயமா பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்பிஜி தட்டுப்பாடு இன்னும் பெரிய அளவுல தட்டுப்பாடு இல்லை. அந்த ஓரிரு நாட்கள் ஒரு பயத்துல வந்து நமக்கு வந்து பெட்ரோலிய பொருட்கள் பெட்ரோல் பங்க்ல கூட்டம் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிடுச்சு பெரும்பாலும். இப்போ இதே நிலைமை தொடர்ந்தா அடுத்த ஒரு மாசத்துல திரும்ப அந்த சூழலை பார்ப்போங்கிறதுல சந்தேகம் இல்லை. பட் அதற்குள்ள இதெல்லாம் சரி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை சந்தையில் இருக்கதும் இன்னைக்கு வந்து சந்தை அதிகரிச்சிருப்பதுக்கு ஒரு காரணம். வெள்ளி என்று என்ன சொன்னேன், அந்த 23,100 150ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். சென்ற ஆண்டு மார்ச் மாதம் தொட்ட லோ, அந்த லோ கிட்ட வந்திருக்கு. அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். வெள்ளிக்கிழமை இறங்கி இருக்கிறதுனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். திங்கட்கிழமை 2 நாட்கள் விடுமுறை, அதனால ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டாங்க யாரும் அப்படின்னு. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னைக்கு புல் பேக் இருக்கு. சென்டிமெண்ட் நிச்சயமா அந்த டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. இருந்தாலும் குரூடினுடைய விலை இன்னும் $100 மேலே இருக்கு சார், அது எப்படி பாக்க? பிரெண்ட் இருக்கு, பட் நம்ம WTI பாத்தீங்கன்னா 97 அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு 1.5% இறங்கி தான் இருக்கு. இன்னைக்கு அதிகாலையில் துவங்கியதுல இருந்து இங்க உள்ளூர் சந்தையில வந்து ஸ்லைட்லி 9,000க்கு மேல இருக்குது ஏப்ரல் மாத ஒப்பந்தம் முன்பேற வணிகத்துல. பட் ஐ திங்க் ஒரு ஸ்லோ, இன்னும் குறையலைங்கிறது உண்மை. கூல் டவுன் ஆகல, ஏறினதுல இறங்கி இருக்கு. ஒரு $2 ஏறினது 95ல இருந்து 98 போனது, இப்ப 97 ஆயிருக்கு. சோ அது இறங்கணும், நிச்சயமா அது இறங்கணும். அது மத்த ஹீட்டிங் ஆயில் மத்ததெல்லாம் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம். கோல் விலை கூட கொஞ்சம் கண்ட்ரோல்ல வந்துருக்கு. சார் தங்கம் வெள்ளி அதனுடைய நிலவரம் சார், அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? தங்கம் வீக்னஸ் தான். $5,000 கீழே வந்திருக்கு. ஒரு ட்ராய் அவுன்ஸனுடைய விலை 4,998 2-3 முறை இன்னைக்கு வந்திருக்கு. வெள்ளியினுடைய விலை $79 கீழே வந்திருக்கு. காப்பர் கூட 5.70 இறக்கத்துல தான் இருக்கு. வெள்ளி, தங்கம், காப்பர், ஜிங்க், லெட் இதனுடைய விலைகள் எல்லாமே 1-2% இறங்கி இருக்கு. வெள்ளி குறிப்பா 4.25% இறங்கி இருக்கு. MCX சந்தையில மே மாதம் முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் போன வாரம் பார்த்தா 2,60,60,000 தாண்டி இருந்தது. 2,63,000. இப்ப 2,47,000 இருக்கு கிலோ ஒன்றுக்கு. மே மாதம் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம். சோ அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல புல் ரேலி ஓவர், சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கரெக்ஷன்ல அப்பப்போ இறங்குறதும் ஏறதும் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இப்ப இருக்கு. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு அதுல சேஞ்சஸ் இருக்கா சார், அப்படி மெயின்டைன் ஆகுது? பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஒரு 3 பைசா அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு $92.46 பொறுத்த வரைக்கும் மார்ச் மாத ஒப்பந்தம். பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து ஒரு சின்ன ஏற்றம், 4 பைசா அதிகரிச்சிருக்கு. $122.72 அப்படின்னு. யூரோ 8 பைசா வீக்கன் ஆயிருக்கு. $106.02. அது மாதிரி ஜாப்பனீஸ் yen ஒரு 17 பைசா இறங்கி இருக்கு, $58. பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இன்னைக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் சார். இந்த ட்ரேட் டெபிசிட் டேட்டா வந்து இருக்கு சார், அதுல பிப்ரவரி அந்த மந்த் டேட்டா வந்து கொஞ்சம் அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரேட் டெபிசிட் இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? டெபிசிட் வந்து ஆக்சுவலா அதிகமாயிருக்கா, 2 ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. ட்ரேட் டெபிசிட் நேரோஸ் அப்படின்னு ஒரு பேப்பர்ல, ட்ரேட் டெபிசிட் வைடன்ஸ்னு ஒரு மீடியா ஊடகத்துல போட்டாங்க. நோட் பண்ண சார், நேரோ வைடன்ஸ் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டுமே உண்மைதான். ஆனா யாரு எப்படி வேணுமோ அப்படி ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் இல்லாததன் காரணமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்ல விட்டுறாங்க. சில பேர் வந்து ரெண்டையுமே சொல்றாங்க. என்னன்னா, பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ட்ரேட் டெபிசிட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசம் இருந்ததோடு, நடப்பாண்டுல ஜனவரி இருந்ததோடு ஒப்பிட்டு பார்த்தால் பிப்ரவரி மாசம் நேரோ டவுன் ஆயிருக்கு. ஜனவரியில வந்து $34.68 பில்லியன் இருந்தது இந்த வணிக பற்றாக்குறை. இது பிப்ரவரியில பாத்தீங்கன்னா 34.68 இருந்து 27.1 பில்லியன் குறைஞ்சிருக்கு. இது வந்து மாசம் பார்த்தோம்னா ஜனவரியோடு ஒப்பிட்டு பார்த்தால். ஆனால் சென்ற ஆண்டு பிப்ரவரியோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, போன ஆண்டு 2025 பிப்ரவரியோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது கணிசமாக வைடன் ஆயிருக்கு. ஏன்னா போன வருஷம் பிப்ரவரி மாசம் வந்து $14.42 பில்லியன் இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட 90% மேல அதிகரிச்சிருக்கு. 2 மடங்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 14.42 இருந்தது, இப்போ வந்து $27.1 பில்லியன்
வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகரிச்சிருக்கு. சோ நிச்சயமா இதுல எது சரின்னா ரெண்டுமே சரி தவறு அது அப்படி சொல்ல முடியாது. பட் வணிக பற்றாக்குறை போன ஆண்டு பிப்ரவரியோ இந்த வருஷம் அதிகரிச்சிருக்குங்கிறது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். மாதம் பாக்குறதுங்கிறது வந்து டூ மச் ஆஃப் மைக்ரோ மேனேஜிங். ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஆண்டு முடிவடையும் பொழுது மார்ச்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான டேட்டா வந்து இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சார். அது 2.13% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி சார் பாசிட்டிவா எடுத்துக்கலாமா, என்ன எப்படி எடுத்துக்கலாம் சார்? இது ரெண்டு விதமா பார்க்கலாம். இதையும் ஓவராலா பார்த்தா ஒரு கட்டுக்குள் இருக்கிறது பணவீக்கம் டார்கெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2.13 ஓகே. பட் ஆனால் ஜனவரி மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதிகமா இருக்கு. ஹோல்சேல் சிபியும் அது மாதிரி தான் அதிகமா இருக்கிறது பார்த்தோம். நுகர்வோர் விலை குறியீடுமே இதை பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1.81% இருந்தது. இப்ப 2.13% அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமல்ல டிசம்பர் மாதம் பார்த்தால் அதுதான் ஃபைனல் ஃபிகர். ஜனவரி மாதம் ப்ரொவிஷனல் ஃபிகர், பிப்ரவரி ப்ரொவிஷனல் ஃபிகர் தான் உத்தேச எஸ்டிமேட். டிசம்பர் மாத ஃபைனல் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 0.96% அதிகரிச்சிருந்தது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். 0.96% இருந்தது. இப்ப 2.13%. அப்ப டிசம்பரோடு ஒப்பிட்டு பார்த்தால் 2 மடங்குக்கு மேல் அந்த இன்ஃபிளேஷன் இருக்குங்கிறத பாக்குறோம். இதுல மெயினா பிரைமரி ஆர்டிகல் சொல்லக்கூடியதுலயும் இந்த விலையேற்றம் இருக்கிறது. பேசிக் குட்ஸ்ல ஃபியூல் அண்ட் பவர் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதன் காரணமான பணவீக்கம்ங்கிறது -3.78% அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃபுட் இண்டெக்ஸ் ஏறி இருக்கு, மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் ஏறி இருக்கு. இதனுடைய பிரேக்கப் இருக்கு. இந்த லிங்க் நம்ம ஷேர் பண்ணுவோம். இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் பாத்துக்கலாம். சார் ஐடிபிஐ பங்கு 15% இறங்கி இருக்கே சார், என்ன காரணம்? ஐடிபிஐ வந்து அந்த பங்கை வந்து தனியார் வெளியே விற்கிறது அப்படிங்கிற முடிவை அரசு எடுத்திருப்பதாக தகவல். அதுக்கு பிட்டிங் எல்லாம் கால் ஃபார் பண்ணிருக்காது, அதெல்லாம் சொல்லப்பட்டது இல்லையா? அதுக்கு பிறகு அவர்கள் அரசு எதிர்பார்த்த விலை கிடைக்கல, அதற்கு பிட்டிங் வந்ததெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல, அதனால அவங்க அதை ஸ்கிராப் பண்ண போறாங்க, அதை இனிமே விற்க போறது இல்லை அல்லது இப்போதைக்கு தள்ளி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டதாக ஊகங்கள். அதன் அடிப்படையில் செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலை ஒரு 15% மேல இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது. 92 ரூபாய்க்கு முடிவடைந்தது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு 77க்கு கீழே வந்துருச்சு அந்த பங்கினுடைய விலை. ஆனால் இந்த வங்கி வந்து அதை மறுத்து இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அரசிடமிருந்து இது சம்பந்தமாக இது குறித்து எந்த தகவலும் இல்லை, எங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லை, இந்த மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னு தள்ளி போடப்பட்டிருக்கணும், எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. மற்றபடி விலை பிட்டிங் இதை பத்தி எல்லாம் இப்ப நாங்க எதுவும் கருத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரூமர். இது உண்மையா ரூமராங்கிறது போகத்தான் தெரியும். அதன் காரணமாக இறங்கி இருக்கு. பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஒரு தனியார் மயமான எல்லாம் நல்லா வந்துரும்னோ அல்லது அரசு கைவசம் இருந்தா நல்லா இல்லைன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. உதாரணமா கோல் இண்டியா எடுத்துக்கோங்க. கோல் இண்டியா வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களுக்குள் பல நிறுவனங்களை வச்சிருக்காங்க. தங்கம் போல பல நிறுவனங்களை வச்சிருக்காங்க. நிலக்கரிய கருப்பு தங்கம்னு சொல்றது அந்த மாதிரி. அது இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு துணை நிறுவனங்களையும் பங்கு வெளியிடுகிறார்கள். ஒவ்வொரு நிறுவனம் பாத்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள். இப்ப கோல் இண்டியா என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் லிமிடெட் ஒரு நிறுவனம் இருக்கு. இது வந்து ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம், அவங்களுடைய கன்சல்டன்சி ஃபார்ம். இவங்க இதனுடைய பங்கை வந்து பொதுமக்களுக்கு ஒரு பகுதியை வெளியிடுவதாக அதிகரிச்சிருக்காங்க. 1800 கோடிக்கு மேல் இதுல வந்து நிதி திரட்ட போகிறார்கள். இது வந்து பெரும்பாலும் இது வந்து ஆஃபர் ஃபார் சேலா தான் இருக்கும். இதனுடைய பிரைஸ் பேண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 163 ரூபாயிலிருந்து 172, குறைந்தபட்சம் 163 ரூபாய், அதிகபட்சம் 172 ரூபாய் அப்படின்னு விலைப்பட்டியல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது வந்து 2 ரூபாய் முகமதிப்புள்ள பங்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். லாட் சைஸ் 80. இதை பத்தி முழு விவரம் நம்ம வந்து இந்த இது ஐபிஓ ஓபன் பண்ணும்போது மேலும் தகவல் இருந்தா நம்ம பேசலாம். பட் லாட் சைஸ்ங்கிறது வந்து மினிமம், அதாவது ஒருத்தர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 80 ஷேருக்கு கூட அப்ளை பண்ணலாம். அதாவது 13,760 அதனுடைய வேல்யூ வரும்னு உத்தேசமாக. ஸோ இதுல ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இந்த பங்கு வெளியீடு பத்தி எதுக்கு இது வந்து என்னுடைய பங்கு வெளியீடு மார்ச் 20 துவங்குகிறது, 24 முடிவடைகிறது. எதுக்கு சொல்றேன்னா இதன் மூலமாக ஒரு பணம் அதுக்கு திரட்டப்படுகிறது. இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால நம்ம அது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இப்ப ஸ்டேட் பேங்கினுடைய இது எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். வேல்யூவேஷன்ல ஒரு சேஞ்ச் இருக்குங்கிறத ஒப்புக்க, ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கறது நம்ம இருக்கணும். இதெல்லாம் ஓவர் ரியாக்ஷன் சம்டைம்ஸ் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. பட் மார்க்கெட் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. பார்க்கணும் சார். போன் பே அவங்களுடைய ஐபிஓ தாமதமாகுது அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு சார். பின்னணி என்ன சார்? இன்று இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இந்த டென்ஷன்ல ஒரு புதிய பங்கு வெளியிடுவதோ அல்லது ஆஃபர் ஃபார் சேல் பங்கு விற்பனைக்கு வருவதோ ஒரு சரியான விதமாக இருக்காதுன்னு அந்த நிறுவனம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இது சரியானதா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சூழ்நிலையில வந்து அவர்கள் விலை குறைவாக கொடுக்க வேண்டி வரும். அதை எந்த ப்ரொமோட்டரோ அல்லது யாரும் நிறுவனத்தை நடத்துபவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதனாலதான் தள்ளி போகிறது.
அதனால் இதுல இன்னொரு விஷயம், இதுல சைடு எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தகவல் வெளியானதுனால என்னன்னு தெரியல, பேடிஎம் ஓட ஷேர் இன்னைக்கு 4% ஏறி இருக்கு. இதே துறையில் இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் இந்த பங்கு இல்லைன்னு உடனே அந்த பங்கை வாங்குறாங்களா என்ன? இது இந்த ஐடிபிஐ மாதிரி தான் ரியாக்ஷன். இதுவும் பேடிஎம் பங்கினுடைய விலை இன்னைக்கு 4% அதிகரிச்சதை பார்த்தோம். இப்ப தேசிய பங்கு சந்தை வேற பங்கு வெளியிடுவதற்கான முயற்சியில இறங்கி இருக்கு. அவங்க என்ன டைமிங்ல எப்ப பண்ண போறாங்கன்னு தெரியல. பொதுவாக பங்கு வெளியிடுபவர்கள் சந்தை புல்லிஷா இருக்கும் பொழுது அதிக பங்குகள் வெளியிடப்படும். ஏன்னா அப்பதான் அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாரா இருப்போம் நம்ம. அப்ப ஏன்னா பங்கு ஷார்டேஜ் இருக்க அளவுக்கு இருக்க மாதிரி இருக்கும், டிமாண்ட் இருக்கும், அதிகமா இருக்கும். அதனால விற்க வர்றாங்க. நமக்கு இதுல இருக்கக்கூடிய பாடம் என்னன்னா, பங்கு சந்தை மோசமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பங்கு வெளியீடு வந்தால் அது நிச்சயமா குறைவான விலையில இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், அலாட்மெண்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு உற்சாகத்தோடு பார்க்கறதுக்கு பழகிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பங்கு சந்தை உச்சத்தில் இருக்கும் பொழுது நிறைய பங்கு வெளியீடுகள் வரும், நிறைய என்எஃப்ஓன்னு சொல்லக்கூடிய புதிய மியூச்சுவல் ஃபண்ட் வெளியீடுகள் வரும். அது எல்லாமே அதிக விலையில முதலீடு செய்யப்படும், அதிக நம்ம பணம் போவோம் அப்படிங்கிறதுல இது பொதுவான கருத்து. இதுல விதிவிலக்குகள் எப்போதும் இருக்கு, அதை நம்ம பத்தி பேசுறதுல இருக்கும்ல. சார், இந்த கஃபே 3 நார்ம்ஸ் குறித்து இன்னைக்கு பிஎம்ஓல ஏதோ டிஸ்கஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க சார். அப்படின்னா என்ன சார், அதனோட இம்பாக்ட் என்ன சார்? இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. பட் வந்திருக்கு ஊடகங்கள்ல செய்தி. கஃபே அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 4 சக்கர, குறிப்பா ஆட்டோமொபைல் செக்டார் அது சம்பந்தப்பட்டது. இது கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி, அதுதான் CAFE அப்படிங்கறதுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நார்ம்ஸ் அரசு வெளியிட்டது. இது இன்னைக்கு நேரத்துல முன்புல இருந்து சமீப காலமா ஒரு 10 ஆண்டு காலமா இருக்கு. 2017 துவங்கி 2022 வரைக்கும் கஃபே 1 அப்படிங்கிறது, அதற்கு பிறகு கஃபே 2 அப்படிங்கிறது 2022 27 வரைக்கும், அதற்கு பிறகு கஃபே 3ங்கிறது 2032 வரைக்கும், கஃபே 4ங்கிறது 2037 வரைக்கும். இதனுடைய மெயின் எய்ம் என்னன்னா, அந்த 2 விஷயம். ஒன்று ஃபியூவல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த நார்ம்ஸை செட் பண்றாங்க. ஒரு ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர் இருக்காருன்னா அக்ராஸ் த போர்டு அவருடைய எல்லா பிளீட்டையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஆவரேஜா அதனுடைய ஃபியூவல் கன்சம்ஷன் குறைவா இருக்கணும். எவ்வளவு குறைவா இருக்கு, அந்த எஃபிஷியன்சி எப்படி இருக்கு. ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு அல்லது CO2 எமிஷன், அதற்கு டார்கெட் நிர்ணயிக்கப்பட்ட அது எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கு. மெயினா இது 2 தான். இது வேற சில நார்ம்ஸ் சொல்றாங்க, பட் மெயினா இந்த 2 நார்ம்ஸை போக்கஸ் பண்ணி பண்றாங்க. சோ இது சம்பந்தமாக ஏற்கனவே இதுல சம்பந்தப்பட்ட துறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசுல இதனுடைய முழு விவரம் நீங்க BEன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இணையதளத்துல கிடைக்கும். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், அவங்களுக்கு கீழே பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு இருக்கு. அவர்கள் இதுல பெரிய அளவுல இன்வால்வ்டு. 2025 செப்டம்பர்ல இது ஒரு டிராப்ட், இது முன்பே ஒரு டிராப்ட் போட்டிருந்தாங்க, அதோட ரிவைஸ்டு டிராப்ட் போட்டிருந்தாங்க 4 வீலர்ஸுக்கு. இது ஏப்ரல் 1, 2027 இருந்து எஃபெக்டுக்கு வரப்போகுது, மார்ச் 2032 வரைக்கும் சொன்ன மாதிரி. சோ இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லார்ட்ட இது பண்றாங்க. சோ இது சம்பந்தமான டிஸ்கஷன் இருக்கதா சொல்லப்படுகிறது. இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்னா, இந்த நார்ம்ஸ் எவ்வளவு கடினமானதாக இருக்கிறது அல்லது எளிதாக இருக்குங்கிறத பொறுத்து இதற்கான கூடுதல் முதலீடுகள் எவ்வளவு தேவைப்படும். இந்த வாகனங்களை சரி செய்வதற்கு, சீர் செய்வதற்கு, அல்லது அது கூடுதலாக அந்த மாதிரியான இதை ஃபிட் பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன காஸ்ட் ஆகும். அந்த காஸ்ட்டை அந்த வாகனங்களை வாங்குவோருக்கு அதை பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, இப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து அதனுடைய லாப நஷ்டம்ங்கிறது அமையுங்கிறதுனால இது கொஞ்சம் கவனமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் இது பண்ணி ஆகணும், இன்னொரு பக்கம் அதை என்ன வேகத்துல பண்றது, எவ்வளவு காஸ்ட் எஃபிஷியன்சில பண்றது. ஒரு பக்கம் தேசத்திற்கு நமக்கு சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கணும், எனர்ஜி எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதற்கு இந்த நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய முதலீடு, அந்த காஸ்ட், இதெல்லாம் எவ்வளவு அப்படிங்கறத பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழல் இந்த நிறுவனங்கள் இருக்கிறதுனால அவர்கள் இதை தொடர்ந்து அவதானிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம் சார். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம் வெங்கடேஷ். நன்றி சார். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.